பாமக தலைவர் அன்புமணி நடைபயணத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியை எதிர்த்து அன்புமணி நேற்று திருப்போரூரில் தமிழக மக்களின் உரிமையை மீட்போம் என கூறி நடைபயணத்தை துவக்கினார். 2 தினங்களுக்கு முன் அவர் நடைபயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் டிஜிபி சங்கர் ராமதாஸ் அனுமதி இல்லாமல் அன்புமணி செல்லும் நடைபயணத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என உத்தரவிட்டு மாவட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியை சந்திக்க OPS அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். தற்போது மாலத்தீவில் உள்ள பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி வருகிறார். அங்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மோடி திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் தூத்துக்குடியில் பிரதமரை வரவேற்போரின் பட்டியலில் பன்னீர்செல்வம் பெயர் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. OPS பிரதமரை சந்திக்க நேரம் கோரி கடிதம் எழுதியும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மதிமுக உட்கட்சி விவகாரம். உண்ணாவிரதத்தை அறிவித்த கையோடு மல்லை சத்யா பரபரப்பு மனு. மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க ஆகஸ்ட் 2ஆம் தேதியான அன்று அடையாள உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக மல்லை சத்யா அறிவித்துள்ளார். மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் 32 கால பொது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் வகையில் துரோகி என்று சொல்லி சிறுமைப்படுத்தியதற்கும் நாட்டு மக்களிடம் நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் இருக்க சென்னை சிவானந்த சாலையில் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு மல்லை சத்யா மனு அளித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் வேளையில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கம். பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக சென்று பட்டியலில் உள்ள வாக்காளர்களை சரிபார்த்து வருகிறார்கள். இதில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 18 லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதும் 26 லட்சம் பேர் வேறு தொகுதிகளுக்கு மாறியிருப்பதும் 7 லட்சம் பேர் இருவேறு இடங்களில் இடம்பெற்று இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் 52 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கி தேர்தல் கமிஷன் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் 52 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது பேசும் பொருளாக மாறியுள்ளது.